நீங்கள் ஜானகி தாதி கிட்ட, தாதி ஸ்டார்டிங்கில் பாபா கிட்ட வந்தப்போ நீங்கள் எந்த மாதிரியான புருஷார்த்தம் பண்ணீங்கன்னு கேட்டால் அவங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா யஜ்ஞம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் தாதி சரண்டர் ஆனாங்க. 1937 யஜ்ஞம் ஸ்டார்ட் ஆனதப்போ எல்லா தாதிகளும் வந்துட்டாங்க. ஆனால் ஜானகி தாதி மட்டும் 1.5 வருஷம் கழித்து தான் வந்தாங்க. அப்போது அவங்க பாபாட்ட கேட்டாங்க, பாபா இப்போ நான் மேக்கப் செய்யணுமா, அதாவது ஈடு பண்ணணுமா? ஏன்னா எல்லாருமே முன்னாடியே வந்துட்டாங்க. ஆனால் தாதி 1.5 வருஷம் கழித்து வந்தாங்க இல்லையா, அதனால் பாபாட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நான் ஈடு பண்ணணுமா அப்படின்னு. அந்த நேரத்தில் வெறும் 1.5 வருஷம் கேப் தான் இருந்தது. இப்போது நாம் நம்மளுடைய கணக்கை போட்டு பார்ப்போம். நம்ம ஞானத்தில் 5 வருஷம், 10 வருஷம், இல்லை 20 வருஷம் கழித்து வந்திருந்தோம் அப்படின்னா, இல்லை 40 வருட இடைவெளி, 50 வருட இடைவெளி, 60 வருட இடைவெளி இருந்ததுன்னா, நான் ரொம்ப வேகமாக புருஷார்த்தம் செய்து இதை ஈடு செய்யணும் அப்படின்னு யாருக்காவது தோணுமா? அந்த எண்ணம் வருமா? இப்போ ஜெயந்தி தீதி சொல்கிறாங்க, நான் 1967 வந்தப்போ எனக்கு முன்னாடி வந்தவங்க 31 வருஷம் அதிகமாகவே யோகம் செஞ்சுருக்காங்கன்னு நினச்சேன். அந்த 31 வருஷம் யோகத்தை நான் எப்படி ஈடுகட்டுவேன் அப்படின்னு நானும் யோசித்தேன். அதனால் அந்த நாட்களில் தாதி எனக்கு ஒரு யோக சார்ட் வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைய காலத்தில் சேவைக்கு அதிக நேரம் போகுதுன்னு நாம் சொல்கிறோம். ஆனால் ஸ்டார்டிங்கில் அந்த கவனம் ரொம்ப தீவிரமாக இருந்தது. அந்த 1.5 வருட வித்தியாசத்துக்காக தாதி பாபா கிட்ட கேட்டப்போ பாபா என்ன சொன்னாங்க அப்படின்னா, குழந்தையே, நீங்கள் ஒவ்வொரு முரளியையும் குறைஞ்சது 6 டைம் படிங்க அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட தாதி என்ன நினச்சாங்க தெரியுமா? நான் ஒவ்வொரு முரளியையும் 12 டைம் படிப்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், அந்த காலத்தில் சரண்டர் ஆனதுக்கப்புறம் டே ஃபுல்லாக அவங்க ஞானம் யோகம் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. அவங்க டே ஃபுல்லாமே குறைஞ்சது 18 மணி நேரம் யஜ்ய சேவை பண்ணுவாங்க, நடந்துகிட்டே இருக்கும். தாதிக்கு கர்மயோகம் அப்படின்ற சொல்லே பிடிக்காது. ஆனால் யஜ்ய சேவை மட்டும் டெய்லி 18 மணி நேரம் இருந்தது. இப்போது மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? இப்போது சாப்பிடணும், தூங்கணும் இல்லையா? தாதி தூங்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு பெஞ்ச் இருக்கும், அதுலேயே உட்காந்து முரளி படிப்பாங்க. நைட்டில் அதை விசார் பண்ணுவாங்க. இடையிலேயே தூக்கம் வந்தது அப்படின்னா அந்த பெஞ்சிலேயே தலை வச்சு 1/2 மணி நேரம் கண்ணை மூடி திரும்பி எழுந்து முரளி படிப்பாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? இப்படி ஒரு தீவிரமான புருஷார்த்தம் செஞ்சோம் அப்படின்னா முரளியின் மூலம் ஆத்மாவில் எவ்வளவு சுத்தம் நடக்கும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம்.